ஃபைனலி நம்ம இலையில தலவாழை இலையில ரமேஷன் சொன்ன மாதிரி பிரியாணியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். பீமா பேரடைஸ் சிக்கன் பிரியாணி. டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி குருமா, சிக்கனு செட்டிநாடு சிக்கனு, அப்புறம் இது வந்து மங்கோலியன் சிக்கனு, அவர் சொன்ன கரண்டி, அப்புறம் ஊறுகாய், நெத்திலி, புதினா, தயிர் சட்னி. இதுதான் வந்து இப்போ மெயின் டிஷ்ஷு பீமாவோட ஃபுட்டு. அந்த சொன்னார்ல பேரடைஸ் தயிர் சட்னி கொஞ்சம் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு தயிரும் பீமாவோட பிரியாணி மட்டும் சாப்பிடுவோம். ஓகே, அவர் சொன்ன மாதிரியே பேரடைஸ் தான். பார்க்குறப்ப அந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருந்துச்சு. ஆனால் கோயம்புத்தூர் பிரியாணியும் மிக்ஸ் பண்ணி அவர் சொன்ன மாதிரியே அந்த பேரடைஸ் பிரியாணி தான் இது. வேறு லெவலு.